பிக் பாஸ் காமன் மேனுக்கு தேவையான ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா, பல்டி அடிக்க தெரியணும், தலைகீழ நடக்க தெரியணும், கிரிஞ்சா பேச தெரியணும், பாடி லாங்குவேஜே நார்மலாவே இருக்கக்கூடாது. எப்பவுமே ஒரு ஃபன் மோட்ல வைப்ல இருக்கிற மாதிரியே காட்டிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வச்சு மட்டும்தான் ஜட்ஜஸ் செலக்ட் பண்றாங்க. நீங்க அங்க போய் உங்க டேலண்ட், அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. எந்த பயனும் இல்ல. பிக் பாஸ் காமன் மேன் எபிசோட் 6 பத்தி பாத்துருவோமா? நேத்து ஜட்ஜ் சீட்டை ராஜுவே கொடுத்ததுனால இன்னைக்கும் நான் ஜட்ஜா இருக்கணும்னு மாயாக்கு ஆசை வந்துருச்சு. அதனால ஆரி ப்ரோ, மாயா உனக்காக நான் சீட்டை மாத்திக்கிறேன், நீ வா நான் ஆங்கரிங் பண்றேன்னு அவர் ஆங்கரிங்க்கு போயிட்டாரு. மாயாவை ஜட்ஜ் ஆக்கிட்டாரு. இதுல வந்தது சுந்தரபாண்டி, ராஜலட்சுமி. சுந்தரபாண்டி ஒரு அஸ்ட்ராலஜர், ராஜலட்சுமி ஒரு கும்ஃபு ட்ரெயினர். இவங்க பிக் பாஸ்க்கு தான் வாழ்க்கையை மேம்படுத்த வந்ததா சொன்னாங்க. ஜோதிட சுந்தரபாண்டியோ பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போய் மத்தவங்க ப்ராப்ளம்க்குலாம் நான் சொல்யூஷன் கொடுப்பேன்னு சொன்னாரு. எப்பவும் போல கொடுக்குற அதே டாஸ்க் தான் கொடுத்தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக யார் தகுதியானவங்க நீங்களே அடிச்சுக்கோங்க பண்ணாங்க. ஆனா ஹானஸ்ட்லி டிபேட் இருந்துச்சு. ஆனா பிக் பாஸ் மொமெண்ட் வரல. அந்த இன்ட்ரெஸ்டிங் இம்பாக்ட ரெண்டு பேருமே கிரியேட் பண்ணல. அதனால ரிசல்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரிஜெக்டட். அடுத்து வந்தது ரியானா அண்ட் கலில் பாஷா. ரியானா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்டிவிஸ்டா இருக்காங்க. பல பேர் லைஃப்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. கலில் பாஷா ஆட்டோ டிரைவர், கானா சிங்கர். மட்டும் இல்லாம அவர்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் பாடி லாங்குவேஜ் இருந்தது. கானா சாங்ஸ் பாடுறதுனால என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரும் ஃபுல்ஃபில் ஆச்சு. ஸோ வழக்கம் போல ரெண்டு பேரை கூப்பிட்டா என்ன பண்ண சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் டிபேட் பண்ணுங்கன்னாங்க. ஏன்னா கலில் பாஷா கிட்ட டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள மானு கூப்பிட கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அவங்கள பார்த்து பாப்பான்னு கூப்பிட்டீங்கன்னு 2 நாள் முன்னாடி நடந்த கதையை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இந்த காரணத்தினாலே உங்களுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக தகுதி இல்லைன்ற மாதிரி பேசினாங்க. ஆனா பாஷா அவர்களோ இது என்னோட இயல்பு, நான் எல்லாரையுமே இப்படிதான் சொல்லி கூப்பிடுவேன், எனக்கு பிடிச்சவங்களை அப்படிதான் கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் நல்ல டிபேட் நடந்துட்டே இருந்தது. கடைசியா என்டர்டைன்மெண்ட், ஃபன் ஃபேக்டர் இதெல்லாம் வச்சு கலில் பாஷா அவர்களை வந்து குவாலிஃபைடுன்னு சொல்லி கிரீன் கார்டு கொடுத்துட்டாங்க. ரியானாவோட பேச்சு கிளியரா இருந்தது, அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கான ஒரு பர்பஸும் இருந்தது. இதனாலேயே ரியானாவை ஹோல்ட்ல போட்டாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போறதுக்கு பர்பஸ் மட்டும் போதாது, என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து 2 கண்டஸ்டன்ட் ஷமா அண்ட் சுப்ரமணி. இங்கதான் எபிசோட் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். சுப்ரமணி ஒரு டேட்டா சயின்டிஸ்ட். ஷமா நான் பல விஷயங்களை பண்ணுவேன்னு சொன்னாங்க. நான் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன், இந்த வேலை தான் அப்படின்னு என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஃபுல் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஜோஷ்ல இருந்த மாதிரி தான் இருந்தது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க போனா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்ட உடனே என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. எங்களை என்டர்டைன் பண்ணுங்க பாப்போம்னு ஜட்ஜஸ் கேட்டாங்க. பாத்தீங்கன்னா உடனே பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே ஸ்பைடர்மேன் போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆமா முன்னாடியே குதிச்சுட்டு இருந்தாங்க. என்டர்டைன் பண்ணுங்கன்னு கேட்ட உடனே அவ்வளவுதான், அவங்க ஜோஷ் டபுள் ஆயிடுச்சு. டான்ஸ், எக்ஸ்பிரஷன், எனர்ஜின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய பேசவே விடல. அம்மா சுப்பிரமணிய சுத்தி வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து ஜட்ஜஸ்லாம் பயங்கரமா என்டர்டெயின் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஜட்ஜஸும் இதுதான்ப்பா எங்களுக்கு வேணும்னு டப்புன்னு கிரீன் கார்டை தூக்கி காமிச்சிட்டாங்க ஷமாக்கு. பேச பெருசா வாய்ப்பு கிடைக்காத, இல்ல வாய்ப்பை எடுத்துக்க முடியாத சுப்பிரமணிக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில அமிச்சிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கப்பா. இவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கண்டஸ்டன்டா இல்லைன்னு தான் தோணுச்சு. அடுத்து போனது சுக்குமாரன். ஆங்கர் கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருந்தாரு. ராப் தெரியும்னு சொன்னாரு. ஓன் கம்போசிஷன்ல கூட ஒரு பாட்டு பாடினாரு. ஜட்ஜஸ் கொஸ்டின்ஸை மாத்தி கேட்டாங்க. இருந்தாலும் சம்ஹவ் மேனேஜ் பண்ணிட்டாரு. இவருக்கு டிபேட் பாத்தீங்கன்னா ஜட்ஜஸோட இருந்தது. இவர் பேசும்போது ஆங்கரிங்க்கு பொண்ணுங்களுக்கு தான் நிறைய வாய்ப்பு கிடைக்குது, பசங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லைன்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாரு. அம்மா விடுவாங்களா மாயா அங்க இருந்து பாயிண்ட் எடுத்து, அது எப்படி நீங்க அப்படி சொல்லுவீங்க, பொண்ணுங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்ல வரீங்களான்னு மாத்தி கேள்வி கேட்டாங்க. சுகுமாரனும் அப்ராக்சிமேட்டா ஒரு 60-40% ரேஷியோல கிடைக்குதுங்க. 60% பொண்ணுங்களுக்கு தான் ஆங்கரிங்க்கு ஜாப் கிடைக்குது, ஆண்களுக்கு இந்த ஃபீல்ட்ல கொஞ்சம் லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படின்னாரு. கடைசியா மாயாவும் ஓவியாவும் டேலண்ட் இருந்தா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், காம்படிஷன் எல்லா ஃபீல்ட்லயும் தான் இருக்கு, இல்ல ஆண் என்ன பெண் என்னன்னு சொல்லிட்டு டிபேட்டை முடிச்சு வச்சுட்டாங்க. இவரை ஸ்பாட்ல போட்டு பல கேள்விகள் மாத்தி கேட்டாலும் கான்ஃபிடென்ட்டா பதில் சொன்னதுனால கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருந்தாலும் சம்திங் மிஸ்ஸிங்னு ஜட்ஜஸ்க்கு தோணுனதுனால ஹோல்டுல போட்டுட்டாங்க. சுகுமாரன் வெயிட்டிங் லிஸ்ட்ல போயிட்டாரு. அடுத்து வந்தது மாயா. இவங்க பிளஸ் சைஸ் மாடலாம், பல விஷயங்கள் செய்யறாங்களாம். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இன்னைக்கு வந்த பல கண்டஸ்டன்ட் மாதிரி இவரோட ஆன்சரும் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. பிக் பாஸுக்கு வரணும், லைஃப் சேஞ்ச் ஆகணும், ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், ஒரு மேடை வேணும் அப்படின்னு எல்லாரும் சொன்ன அதே பதில தான் இவங்களும் சொன்னாங்க. ஆனா ஜட்ஜஸ் எதிர்பார்த்தது என்கிட்ட என்ன இருக்கு, மத்தவங்களோட நான் எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னு தான். அந்த பாயிண்ட்டை வந்து அவங்களால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல. ஸோ ரிசல்ட் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது. இது வந்த கண்டஸ்டன்ட் பிரியங்கா அண்ட் நர்மதா. இங்க பிரியங்கா கிட்ட ஒரு விஷயம் இருந்தது, வைப். கொஞ்சம் சந்தோஷ் சுப்ரமணியம் ஜெனிலியா மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்தாலும் அவங்க பாடி லாங்குவேஜ்லயே ஒரு இன்னசென்ஸ், ஒரு ஃபன் ஃபேக்டர் இருந்துச்சு. ஃபேக்கா ரியலான்னு தெரியல. ஆனால் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்தது. டீம் லீடர், மதர் ஆஃப் ஒன், மீடியாவில் இன்ட்ரெஸ்ட், ஆங்கரிங் பண்ண பிடிக்கும், ஸோ அதை நோக்கி தான் நான் வந்திருக்கேன்ற மாதிரி சொன்னாங்க. ஆங்கரிங்கான ஒரு டாஸ்க்கும் கொடுத்தாங்க, அதையுமே இவங்க நல்லா தான் பண்ணாங்க.
ஜட்ஜஸ் எதிர்பார்க்குற எல்லா கிரைட்டீரியாவும் இருந்தாலும் இவங்க கொஞ்சம் தெளிவா இருக்காங்களே, அதனால இவங்கள ஹோல்ட்ல போட்டாங்க. ஆனா அந்த ஹோல்ட் கார்டை வாங்க மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்க. அதனால ஜட்ஜஸே கீழே போய் இதை வாங்கிக்கோமா, இது ரிஜெக்ஷன் கிடையாது, இன்னொன்னு ப்ரூவ் பண்ண டைம் இருக்குன்னு சொல்லி கொடுத்து அமிச்சாங்க. இந்த இடம் ஆக்சுவலி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா பிரியங்கா கிட்ட பெர்ஃபெக்ட் டேலண்ட் இருக்குதான்னு தெரியல. ஆனா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டுக்கு தேவையான ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருந்தது. இன்னொரு கண்டஸ்டன்ட் நர்மதா, அவங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஏன் பிக் பாஸ்னு கேட்டதுக்கு நான் மீடியாவுக்கு வரணும், எனக்கு ஆக்டிங் பிடிக்கும்னு சொன்னாங்க. அதனால ஒரு ஆக்டிங் டாஸ்க் கொடுத்தாங்க. ஆனா அந்த டாஸ்க்ல ஜட்ஜஸ் அவங்களால கன்வின்ஸ் பண்ண முடியல. சோ மாயா சொன்னாங்க, சிஏ பண்றது சாதாரண விஷயம் இல்ல, அதை பத்தி ப்ரௌடா இருங்க, ஜஸ்ட் தட் இன்னைக்கு இது ஒர்க் ஆகல, திஸ் இஸ் நாட் யுவர் ஸ்டேஜ்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மொத்தத்துல நர்மதாவை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஸோ இன்னைக்கு ரிசல்ட் பாத்தீங்கன்னா மொத்தம் 10 கண்டஸ்டன்ட், 3 கிரீன் கார்டு, 3 ஹோல்டு, 4 ரிஜெக்ட். நாளைக்கு வெயிட்டிங் லிஸ்ட் கண்டஸ்டன்ட்ஸ்க்குலாம் டாஸ்க் இருக்கு. இவங்க டாஸ்க் மூலமா தங்களை ப்ரூவ் பண்ணணும். ஸோ யார் செலக்ட் ஆக போறான்னு நாளைக்கு பார்க்கலாம். நம்மளுடைய எபிசோடோட ஃபேவரட் பார்ட் ரியாலிட்டி செக் வந்துடலாம். ரெட் ஃபிளாக் மொமெண்ட்னு பார்த்தா இன்னைக்கு நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் நல்ல டேலண்டோட வந்திருந்தாங்க. ஆனா அவங்க என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர்ல தான் ரிஜெக்ட் ஆனாங்க. ஸோ டேலண்ட்டை என்டர்டெயின்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே ரெட் ஃபிளாக் மொமெண்ட் தான். நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்றது மூலமா ஆடியன்ஸ் கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஆடியன்ஸ் உங்களை பார்க்கணும், ரிமெம்பர் பண்ணணும்னா அதுக்கான வேலையை வந்து நீங்க செய்யணும். அதை செய்ய தவறுனா கண்டஸ்டன்ட் அந்த மொமெண்ட்டை வேஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாமே ரெட் ஃபிளாக் மொமெண்ட் தான். கிரீன் ஃபிளாக் ஆஃப் த டே சொல்லணும்னா ஷமா சொல்லலாம். எதையும் ஓவர் திங்க் பண்ணாம என்டர்டைன்மெண்ட் வேணுமா, இதுவும் என்டர்டைன்மெண்ட்னு உடனே ஆக்ஷன்ல போனாங்க பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. அதனால அவங்க குவாலிஃபையும் ஆனாங்க. ஸோ தட் வாஸ் த கிரீன் ஃபிளாக் மொமெண்ட். காமெடி மொமெண்ட்டும் இதுதான். சுப்பிரமணியம் பேசவே விடாம அவரை சுத்தி வந்து டான்ஸ் ஆனது, சுப்பிரமணியம் அங்கிட்டு போமா அப்படின்னு கத்துனது எல்லாமே ஃபன்னா தான் இருந்தது. எல்லாத்த விட சர்ப்ரைசிங் மொமெண்ட்னு பார்த்தா மாயாவே வந்து எனக்கு ஜட்ஜ் சீட் வேணும்னு கேட்டதும் ஆரி உடனே விட்டு கொடுத்து இறங்கி வந்ததும். இப்படி மாயா கேட்பாங்கன்னு நான் நினைக்கல, ஆரி விட்டு கொடுப்பாருன்னு நான் நினைக்கல. ஸோ இது ஒரு சர்ப்ரைசிங் மொமெண்டா இருந்தது. ஸோ ஹோல்டு கண்டஸ்டன்ட்ஸ்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஹோல்டுல இருக்க கண்டஸ்டன்ட்ல யாரு வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போவா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க, இல்ல யாரு போனா நல்லா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல உங்களை திரும்ப மீட் பண்றேன். Till then it's bye from Jemima. Take care.